இந்த கடைசி நாட்களில் அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொருவரும் அற்புதங்களை நடப்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்னொரு 3 மாதம் இருக்கு இந்த ஆண்டை முடிக்கிறதுக்குள்ள. எத்தனை பேரை ஜெபம் பண்ணி சுகத்தை உங்க மூலமாய் கர்த்தர் தருகிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. இது ஆங்கிலத்தில் போடுங்க பாப்போம். இது ஆங்கிலத்தில் போடுங்க. இந்த படிக்கிறவங்க நீக்கவும் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு நீ கொஞ்சம் படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது நீக்கவும் இருக்கா இல்ல என்ன இருக்குன்னு வாசிக்க பார்ப்போம். Cast out evil spirit and to heal every kind of disease and illness. துரத்தவும், சொல்லுங்க, துரத்தவும், சுகமாக்கவும். நீக்கவும் அல்ல, சுகமாக்க அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்களே மனசுக்குள்ள, ஏங்க அவர் 12 சீசர்களை வரவழைத்து அப்படின்னு இருக்குல்ல, 12 சீசர்களை தான் கூப்பிட்டாரு, நமக்கு என்ன செஞ்சாரு? வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28ல மனிதனை படைக்கும் பொழுது அவர் எதற்காய் மனிதனை படைத்தார் என்பதை மைக்கில் வாசிப்பாங்க. நீங்களும் பைபிளை வாசிக்கலாம். வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 1, 26, 27, 28 வாசிங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய சாயல்ல நம்ம இருக்கிறோம். மனுஷனை உண்டாக்குவோமான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்? வாசிங்க அடுத்து 27. தேவன் சாயலாகவே இருங்க. இப்ப நீங்களும் நானும் யாரு சாயலா இருக்கிறோம்? யாரு சாயலா இருக்கிறோம்? அந்த நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின், அவரு சாயல படைக்கப்பட்ட நீங்க அவருக்குள்ள இருக்கிறதா உங்களுக்குள்ள இருக்கு. அப்பாவை போலயே பிள்ளை சொல்றீங்களா? அந்த அப்பாக்கு காட்டிலும் அந்த அப்பாவை உருவாக்குனவர் உங்களுக்குள்ள அச்சு அடையாளமா இருக்கிறார். இத புதிய ஏற்பாட்டில் இன்னும் அழகா பவுல் சொல்லுகிறார். வாசிக்கல, இப்ப வாசிக்கல. அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை 28 வாசிக்க. எதுக்கு சிருஷ்டித்தார்? ரைட், போதும். இத இந்தியா பக்காவா செய்து, சத்தமா சொல்லுங்க, இந்தியா என்ன செய்யுது? பக்காவா செய்து, பழுகி பெருகி. நேத்து பாருங்க கூட்டம் நெரிச்சல். அப்படி போகணும்னு அவசியமே இல்லை. ஒரு தகப்பனார் கதறாரு, நான் வேலைக்கு போயிட்டேன், பிள்ளைய தூக்கிட்டு போயிருச்சு. ஒரு சின்ன குழந்தை 13 வயசு பையன் நினைக்கிறேன், அவனை கொண்டு போய் மருத்துவமனையில் காமிக்கிறாரு. அதிகாரிகள்னால கவனிங்க, நீங்க தேவ சாயல இருப்பீங்கன்னா தேவன் செய்கிறதா தான் நீங்க செய்யணும். ஜனங்கள் அறிவு இல்லாததுனால சங்காரமாகிறார்கள். இந்த 35-40 வயசு உள்ள தாய்மார்களுக்கு அவரை போய் பார்க்கலன்னா என்ன? அவரை போய் கவனித்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? அவரை பார்க்க போனோம், அவ்வளவுதான் சொன்னாங்க. கட்சிக்கெல்லாம் போல. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க அவரை பார்க்க போனோம். 39 உயிர்கள். அப்புறம் பேசலாம், ஜெபம் பண்ணுங்க, வாசிக்கலாம். அதை கீழ்ப்படுத்தி என்ன கொடுக்குறாரு? இப்ப கீழ்ப்படுத்தி, சத்தமா சொல்லுங்க, இதை நம்ம செய்யறோமான்னு வாசிங்க. கீழ்ப்படுத்தி, டொமைன், ஆளுகை செய்து. வாசிக்கலாமா? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் என்ன சொன்னாரு? ஆண்டு கொள்ளுங்கன்னா அது மேல ஆளுமை. அப்ப மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது ஆளுகை செய்கிற கர்த்தர் அவர் சாயல மனுஷனை படைச்சிட்டு அவர் ஆளுகை செய்கிற மாதிரியே நீங்களும் இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும்னு தான் படைத்தார். ஆனா இன்றைக்கு நம்ம ஆளுகை செய்யறோமா இல்ல உலகம் நம்மள ஆளுகை செய்தா? யோசிச்சுக்கோங்க. 5 மணிக்கு டீ குடிக்கலன்னா மண்டை வெடிக்குதுன்றோம். டீ உங்களை ஆளுகை செய்தா இல்ல நீங்க டீ ஆளுகை செய்றீங்களா? உதாரணத்துக்கு, அதுக்காண்டி 5 மணிக்கு குடிக்காம விட்டுறாதீங்க, அது உங்க பாடு. 2 மணிக்கு பசி எடுத்த உடனே கடையை நிப்பாட்டு. எது உங்களை ஆளுகை செய்கிறது? ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தில் இருக்கிற எவ்ரிதிங், மச்சங்கள், பறக்கிறது, மிருகங்கள், அதுக்கடுத்து வரப்போகிற மனிதர்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி. ஏனென்றால் அவர் ஆவியாய் ஜலத்தின் மேல் பிரவேசித்தார். ஒழுங்கினம் எல்லாம் ஒழுங்காய் மாற்றப்பட்டது.
இருள் பிரிக்கப்பட்டது, வெளிச்சம் உண்டானது. அவருடைய ஆளுகிற தன்மையை கர்த்தர் மனுஷ சாயலாய் வந்த மனிதனுக்கு கொடுத்தார். இப்ப நான் மனுஷன், மனிதர்கள் அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? எப்படி ஆளுகை செய்யணும்? அந்த ஆளுகை இல்லாதனாலதான் அந்த அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல இன்னொன்னு ஆளுகை செஞ்சு இவங்களை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய் கர்த்தர் வைத்திருந்த அற்புதமான இடத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இப்ப இந்த கிறிஸ்து இயேசு நமக்காய் வந்த பின்பு அவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் இந்த புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் என்ன செய்யணும்? வாசிக்கலாமா? மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசந்த வாசிக்கலாம். கூட சேர்ந்து வாசிக்க பார்ப்போம். மார்க்கு 16:17 நினைக்கிறேன். 17 வாசிங்க. ஸ்கிரீன்லயும் போட்டுருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்ப வாசிங்களேன். இப்ப அசுத்தாவிகளை துரத்துவதற்கு 12 பேர் அழைச்சார். அங்க அழகா எழுதுறாரு மார்க். என்ன எழுதுறார்? விசுவாசிக்கிறவர். சத்தமா வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒரு 5 நிமிடம் இந்த வசனத்தெல்லாம் வாசித்தாதான் இந்த சத்தியமே உங்களுக்கு புரியும். இது ரொம்ப எப்படி சொல்றேன்னா ஆவிக்குரிய ஆழமான சத்தியம். இதுதான் நீங்க இப்ப புரிஞ்சிட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க எதிர்த்து நிற்பீங்க. இன்னைக்கு ஏன் நம்ம அங்கலாய்க்கிறோம்? ஏன் பதறுகிறோம்? வாசிக்கலாமா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவணம். ரைட், போதும். என்ன நடக்குன்னு வாசிக்கலாம். இப்ப விசுவாசிக்கிற நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுதான் ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க. கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதல்ல, இது அவருடைய சுத்த கிருபை, ஈவுன்னு எழுதப்பட்டிருக்கு. ரைட், ரட்சிக்கப்பட்டுட்டோம். விசுவாசிக்கிற உங்களால இப்ப வீட்டில் என்ன நடக்குது? 25 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட பாட 2000 நடந்ததை 2025 பேசுகிற அன்னைக்கு விசுவாசிகள் இங்க இருக்கிறீங்க. தப்பா நினைக்காதீங்க. ஐயோ அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. நேத்து நடந்த கூட்ட நெரிச்சல்ல உங்களை சிக்க விடாம காப்பாத்திருக்கிறார். போன வாரம் நடந்த ஆபத்துகளிலே சிக்கிக் கொள்ளாமல் கர்த்தர் நம்ம நடத்தி இருக்கிறார். நம்ம என்ன பேசுறோம்? 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த போராட்டங்கள். இங்க என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். இன்றைக்கு நீங்க மாறியே ஆகணும். ஆமென். போன குட்டிமே சொல்றீங்க ஆமென். என்ன ஆமென்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். இதுவரைக்கும் நடக்கலன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு தைரியமா உங்களோட கூட கர்த்தர் பேசுகிறார். இனி உங்கள் ஒவ்வொருவரும் மூலமாய் அற்புதங்கள் இந்த பட்டணத்துல, உங்க வீட்டுக்குள்ள, உங்க வீதியில விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அடையாளங்களை கர்த்தர் நடப்பிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே என்ன துரத்துவாங்க? என்னத்தை துரத்துவாங்க? என்ன செய்ய போறீங்க? இப்ப கவனிங்களேன். 2000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கு வருமானம். திடீர்னு 2000 ரூபாய் வரல. என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில். அங்க சொல்றாங்க அம்மா, பாஸ்டர் அம்மா சொல்றது இங்க கேட்குது. இயேசுவின் நாமத்தினால என் வருமானத்தை தடை பண்ணுகிற எல்லா வல்லமைகளை நான் கட்டுகிறேன். இது என்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறதோ, நீங்க கட்டுகிறது கட்டப்படும், நீங்கள் கட்ட அவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படும். இதற்கு தான் இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். இதை விட்டுட்டு வாழ்க்கையில நடந்ததையே பேசி 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 வர்றதையே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மனம் திரும்புங்கள். இனி நடந்ததை பேசக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நடக்க போகிறவைகளை பேசுறது தான் விசுவாசம். பார்க்கிறதை பேசுவது விசுவாசம் அல்ல. நான் பார்க்காததை பேசுவது பெற்றுக்கொள்வது விசுவாசம். முதலாவது தேவ பிரசன்னத்தை குறித்து கர்த்தர் பேசினார்.
அந்த பிரசன்னம் அவரோடு உறவாடுகிற ஜெபத்தை கொடுத்தார். இன்றைக்கு இந்த விசுவாசம், இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? அதிகாரம் உள்ள ஜெபம். இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுகிறது அதிகாரம் உள்ள ஜெபம். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை, இந்த கல்லை அப்பமாய் ஆக்கி நீங்க சாப்பிடலாமே. என்ன சொன்னார்? அதிகாரம் உள்ளவராய் அப்பாலே போ. இதை சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டிருக்கு. பண்ணுங்க, வாங்க போங்க. உங்களுக்கு தெரியுமா, எங்க வீட்டில் கவனிங்க, இயேசுவை உயர்த்த பழகுங்கள். இயேசுவை உயர்த்தனா அவர் பிரசன்னம் அங்க வருகிறது. விசுவாசத்தை பேசி நம்புங்கள். பேசுகிறது மாத்திரமல்ல, பேசுகிறபடி. ஒருவன் இந்த மலையை பார்த்து சந்தேகமே படாம இந்த மலையானது வேரோட அப்படியே பிடுங்கி கடலுக்குள்ள கொண்டு போய் தள்ளப்படணும், கொஞ்சம் கூட சந்தேகப்படாம மார்க்கில் சொல்லி கொடுக்கிறார் விசுவாச ஜெபத்தை. அதுக்கு மேல ஒரு வசனம் சொன்னாரு, தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவன் மேல விசுவாசம் இல்லாம நீங்க உங்க சேரை கூட நகட்ட முடியாது. ஆனா நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா வாழ்க்கையே மாற்ற முடியும். உங்க வாழ்க்கையில பலர் வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்க மாற்றப்பட்டு அநேகரை மாற்றுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உங்க எல்லைகளுக்குள்ள தேவனுடைய வல்லமை, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய அளவில்லாத வல்லமை வெளிப்படுகிறது. எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், ஒரு 2-3 பேர் இங்க இருக்கிறீங்க, மருத்துவர்கள் கைவிட்டாங்க, இனி பிழைக்க மாட்டாங்கன்னு. ஜபத்தினால உங்களை கர்த்தர் திரும்ப இங்க உட்கார வச்சிருக்கிறார். உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பல, அவங்க சாட்சி சொன்னா 100 முறை சொல்லட்டும், தேவனை மகிமைப்படுத்தும்படி. மருத்துவர்கள் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இனி உங்களுக்கு ஜீவன் வராது, ஜீவன் வராது, அவ்வளவுதான், முடிஞ்சுன்னாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவங்க வாழ்க்கையை நிலைநிறுத்தி, இந்த தேவன் என்றென்றும் சதா காலமும் உங்களை மரண பரியந்தமும் நடத்துகிற சர்வ வல்லமை உள்ளவர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த வார்த்தையை ஆபிரகாம் நம்பினான். சர்வ வல்லமை உள்ள. இன்னைக்கு நீங்க அந்த வார்த்தையை நம்புறீங்களா? யெகோவா ஈரே பாடுகிறோம், என் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசம் இருக்கா? ஹலோ, விசுவாசம் அதிகாரத்தோடு நீங்க என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப சத்துருவின் கிரியைகள் ஓடுகிறத பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 89 அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 89 34. உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. இருக்கிறீங்களா? ரைட். வாசிங்க 34 89 34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். வாசிங்க, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அவர் உதடுகளிலே, கவனிங்க, இந்த பைபிள்ல அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட கமா கூட மாறாது. கொஞ்சம் பேர் ஆமேன்றீங்க. அந்த வார்த்தையை நம்புவீங்கன்னா இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய வார்த்தையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். என் தேவனால் 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக குடிசையில் உட்கார்ந்துக்கிட்டு இங்க ஒரு சர்ச்சு கட்டுவோம், கீழே கார் பார்க்கிங். அப்ப காரே கிடையாது. அப்ப என்ன கிடையாது? காரே கிடையாது, பைக்கே கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கல, சர்ச்சு பிளான் கிடையாது, இன்ஜினியர் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி கீழே கார் பார்க்கிங், மேலே சர்ச். பேசினோம், நம்பினோம், விசுவாசித்தோம், உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையை குறித்து எதை பேசுறீங்க, எதை நம்புறீங்க, எங்க உட்கார போறீங்க, தீர்மானிங்க. கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். அதிகாரம் தந்திருக்கிறார், அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரம் தந்திருக்கிறார். ஆண்டு சொன்னாரு ஒரு முறை, மார்க் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அப்படியே கடல் கொந்தளிக்கிறது. ஆண்டவர் இயேசு அதிகாரம் உள்ளவராய், இறையாதே அமைதலாயிரு. உங்க வாழ்க்கையில வர கொந்தளிப்புகளுக்கு
நீங்க அதிகாரமா ஜெபிக்கிற ஆளா இருக்கிறோமா? ஹலோ, இறையாதே அமிதலாய் உடனடியாய் அது அமிதலாயிற்று. அந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு நான் இன்னும் இந்த தேவன் செய்கிற காரியத்தை இப்ப வாசிங்களேன். இப்ப சீசர்களை மாத்திரம் தான் அழைச்சி சொன்னாருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எனக்கு தான், என்னைய தான் ஆண்டவர் அபிஷேகிச்சு அதிகாரம் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு நம்புகிறவங்க இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உயரங்களிலே ஆண்டவரோடு அசைவாடுவார்கள். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 2:5 வாசிங்க பாப்போம். எபேசியர் 2:5 வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, எப்படி இப்ப வாசிங்க, அக்கிரமங்களில், சத்தமா வாசிங்களேன், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த யாரு? இப்ப யாரு? நான் தான் அக்கிரமத்துல மரித்தவரா இருந்த என்ன எங்க வச்சிருக்காரு? இப்ப கிறிஸ்துவுடனே கூட. இன்னைக்கு ரட்சிக்கப்படலைன்னா நீங்களும் இப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் நிற்பீங்க. உண்மைதானே? இங்கிருந்து நடப்பீங்க, காவடியை தூக்கிட்டு என்னென்ன தூக்கணுமோ தூக்கிட்டு நடப்பீங்க. நடப்போமா நடக்க மாட்டோமா? இப்ப யாரோடு கூட உங்களை உயிர்ப்பித்தார்? உங்க முகத்தை நீங்களே பாருங்க. அழகா இருக்கா, அழகா இல்லையா? பாருங்களேன். ஒருவேளை கிறிஸ்துவுடனே நீங்க உயிர்ப்பிக்கப்படலைன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுடனே நீங்க உயிர்ப்பிக்கப்படலைன்னா எப்படி இருந்திருப்போம்? இன்னைக்கு நான் இருக்கேன், ஐயா அம்மா ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்படாத போது நான் பிறந்திருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி தெரியுமா இருந்திருப்போம்? ஐயா வாங்கி வச்சிருந்த ஒரு 10 மாடை 12 மாடை ஆக்கியிருக்கலாம், இல்லை 15 மாடை ஆக்கியிருக்கலாம். நல்லா உட்காந்து முட்டி போட்டுலாம் ஜெபம் பண்ண மாட்டேன், நல்லா குத்த வச்சு செஞ்சிருக்கணும். சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே கூட ஒரு மனிதனை எழுப்பினதுனால அவர் மூலமா சந்ததியை எழுப்பி சந்ததி மூலமா அநேகரை எழுப்ப இந்த ஆண்டவர் சித்தம் வச்சிருப்பாருன்னா உங்களை கிறிஸ்துவுடனே எழுப்பி இருக்கிறார் அப்படின்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க பாப்போம். எப்படி எழுப்பி இருக்கிறார்? அடுத்து வாசிங்க. கிருபையினால இது 2 நடந்துருச்சா? உங்களுக்கு நடந்திருக்கு. இப்ப அடுத்து 6வது வாசிங்க. 6 வாசிங்க. வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வாசிங்க. அடுத்து 7 வாசிங்க. 7. இப்ப பாருங்க மறுபடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே போதும். இப்ப என் கேள்வி என்னன்னா, அவரோட கூட அவரோட கூட அவரோட கூட சொன்னாரா? நீங்க யாரோட கூட இருக்கிறீங்க இப்ப? அப்படின்னா உங்க வாயில அதிகாரம் இருக்கணும். ஹலோ, எப்ப பார்த்தாலும் என்னங்க 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 அப்படி பேசுறீங்கன்னா ஆசீர்வாதமே வராது. ஏங்க என்னங்கன்னு அங்க ஏங்க பேசுறீங்க? நீங்க யாரு கூட இருக்கிறீங்க? அவரோட பேசுங்க. சத்தம் வரமாட்டிருக்கு. என்னங்க ஆஸ்பத்திரிக்கு போவோமா? என்னங்க 5000 தான் இருக்கு, என்னங்க 8000 இருக்கு. இந்த என்னங்கன்னு கூப்பிடுறதுக்கு பதில் நான் அவரோடு கூட இருக்கிறேன், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற ஒரு ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எனக்காகவே வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் என்னை நிரப்புறேன்னு சொன்னார். எதை நம்புகிறோம்? என்னம்மா சமைச்சிட்டியா, என்னம்மா சாப்பாடு நீங்க கேட்காதீங்க. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இன்னைக்கு பிரியாணி தேவைப்படுது, என் மனைவிட்ட என்ன செய்யுங்க ஆண்டவரே. சத்தம் வரமாட்டிருக்கு. என்னென்ன மேசாக்கண்ண? ஆமா, யார்கிட்ட பேசணும்? யாரோட உட்கார வச்சிருக்காரு உங்களை? பிள்ளைங்க கவனிங்க. ஆமா, சாட்டு வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும். அப்பா அம்மாட்ட கேட்காதீங்க, அவரோட கூட இருக்கு. உங்க கூட யார் இருக்கா? யார் கூட இருக்கிறீங்க நீங்க? இப்ப டியூஷன் போகும்போது யார் உங்க கூட வர? அவரோட கூட இருப்பீங்கன்னா யூ ஹேவ் அத்தாரிட்டி. அவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர். ஆபிரகாமை அழைச்சி வானத்தை பார்க்க சொல்லி நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் எண்ணிப்பார்.
இதை காட்டிலும் உன்னை திரளாய் பெருக பண்ணிடுவேன்னு சொன்னவர் அவரை திரளாய் பெருக பண்ணி இன்னைக்கு ஆபிரகாமின் மூலமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மளை பிறக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்ப்பாங்க, சந்தோஷம். நீங்க அவரோடு கூட இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு குறியதை நீர் நிறைவேற்ற வல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த தஞ்சாவூர்ல வந்திருக்கிறாங்க செல்வி. செல்வி எப்படி பாட்டு பாடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். செல்விக்குரியதை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் கூட இருக்கிறார். உங்களுக்குரியதை நிறைவேற்றுகிறவர் உங்க கூடவே இருக்கிறார். ஆனா நீங்க தான் என்ன பண்றீங்க, 10 பேர்கிட்ட இவரோட இருக்கிறத விட்டுட்டு நிறைவேற்ற முடியாத அநேகரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட எங்க உட்கார வச்சிருக்காரு இப்ப உங்களை? நான் தத்தநேரியில் ஓரத்தில் ஒரு வீட்டில் கவனிங்க, நீங்க ஓரத்தில் ஒரு வீட்டில் இருந்தாலும் உங்க கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். இன்னைக்கு தாங்க காரு, இன்னைக்கு தான் வசதி, இன்னைக்கு தான் இந்த ஏசி, இதெல்லாம் இன்னைக்கு தான். 60 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய ஊழியக்காரங்க ஒண்ணுமே கிடையாது. பார்த்தா பிசாசு ஓடுச்சு. வண்டி பஸ்ல ஏறுவாங்க, அசுதாவி பிடிச்சவே சொல்லுவான், அவர் கிளம்பிட்டாரு, பாஸ்டர் கிளம்பிட்டாரு, நான் ஓடுறேன்னு. இன்னைக்கு பக்கத்தில் போய் போ போ போன்ற போக மாட்டிருக்கு. உங்க அதிகாரம் எங்கே? நீங்க நிக்கிற இடத்துல அசுத்த ஆவிகளுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. அதுல நீங்க நிரப்பப்படணும். அதுல நீங்க ஒரு அழகான ஒரு பாட்டு பாடினாங்க. ரெண்டாவது பாட்டு என்ன பாட்டு பாடினாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க பாபு. பாடினவங்க சொல்லக்கூடாது, கூடாதது. மெரிலக்காக்கு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. பாடலாமா அந்த பாட்டை? தேங்க்யூ அம்மா. கூடாதது ஒன்றுமில்லை. டியா என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, என் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது, என் தேவனால். பாடணுமா? ரெண்டாவது பாட்டு பாடணுமா? கூடாதது. நல்லா பாடினீங்க. இப்ப என் கேள்வி, அதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் ஏன் நடைபெறலைன்னா வாயில இருக்கு, இருதயத்தில் இல்லை. இருதயத்தோடு நினைவோடு உங்க சரீரங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது கூடாததெல்லாம் கூடும், சரீரம் சுகமடையும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க சரீரத்தை சுகமாக்குற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. அவர் சொன்னார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை. இந்த தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்க அநேகருக்கு அற்புதங்களை செய்வீங்க. ஹல்லேலூயா. இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். அந்த வசனத்தை நீங்க நம்புவீங்க. நம்புறீங்களா இல்லையான்னு நான் கேட்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட. சரிங்களா? நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன் இருங்க. ஒரு வசனம், இது நிறைய இடத்துல வாசிக்க மாட்டோம், சில இடத்துல வாசிப்போம். வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும். இந்த வசனமா? ரைட். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனி விதையாமல்
கோதுமை அல்லது மற்றொரு தானியத்துடைய வெறும் விதையே விதைக்கிறாய், அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். சரி, ரைட், ஓகே. அடுத்து, எல்லா மாமிசமும் ஒரு விதமான மாமிசம் அல்ல. மனுஷனுடைய மாமிசம் வேறு, மிருகங்களுடைய மாமிசம் வேறு. அடுத்தது பிறகு மாமிசங்களுடைய மாமிசம் வேறு, மச்சங்களுடைய மாமிசம் வேறு, பறவைகளுடைய மாமிசம் வேறு. இப்போ 40வது வசனம் 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து கொண்டிருக்கிறேன். வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே. அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய். சரி, இப்ப நான் சொல்ல வந்த வசனம் இதுதான். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளாததாய். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கால வேளையில் கவனிங்களேன், ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறோம்? அவங்களை கொண்டு போய் என்ன செய்யறோம்? விதைக்கிறோம். விதைக்கும் போது என்ன சொல்லிட்டு விதைக்கிறோம்? என்ன சொல்லிட்டு விதைக்கிறோம்? அழிவுள்ளாத இந்த சரீரம் நாங்கள் விதைக்கிறோம். ஆனால் இந்த அழிவுள்ள சரீரம் அழிவில்லாத ஒரு மேனியோடு கிறிஸ்து வரும் பொழுது, இது எவ்வளோ பெரிய ஆழமான சத்தியம் தெரியுமா? ஹலோ, சரி, இதை யாராவது பார்த்தீங்களா? கிறிஸ்து இன்னும் வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு குழப்பல. கிறிஸ்து இன்னும் வரல, வரப்போகிறார். சரி, கிறிஸ்து வரும்போது அழிவுள்ள அந்த சரீரம் விதைக்கப்பட்டது அழிவில்லாத மேனியோடு எந்திரிக்க போகுது. இதை நான் சத்தியமா நம்புறேன் அப்படின்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா, கையை உயர்த்தி. இதையே நீங்க நம்புவீங்கன்னா உங்க உயிருள்ள சரீரத்துக்குள்ள கர்த்தர் சுகம் தருவது ஒரு நொடி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனிங்க, நீங்க பார்க்காதத, இதுவரைக்கும் இயேசு வருகையை பார்க்கல, இதுவரைக்கும் இயேசு வந்த பிறகு மரித்தவர்கள் உயிரோட எழும்பினதை பார்க்கல, அதையே நம்புவதற்கு உங்க இருதயம் இருக்கும் பொழுது, உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க படுகிற பாடுகளில உங்க அதிகாரம் உள்ள ஜெபம் உடனடியாய் பதிலை தரும் என்று இன்னையில இருந்து நீங்க நம்பி ஜெபிப்பீங்கன்னா, அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமம், இயேசுவின் நாமம் உங்களை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏங்க, அதை நம்பும் போது இன்றைக்கு என்ன வாழ வைக்கிற இயேசு, அவரோட கூட எழுப்பினவர், அவரோட கூட உன்னதங்களில் உட்கார வைத்தவர், இன்றைக்கு என் தேவையை, என் வீட்டு தேவையை, என் சரீரத்தை இந்த பகுதியில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? கர்த்தர் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இப்ப இனி உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? உங்க வருகையை நம்புகிற நான் இதையும் நம்புகிறேன். அல்லேலூயா. வருகையை நம்புவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். இல்லைன்னா இன்னைக்கு பதறிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அதை நம்புகிற நாம் அவருடைய அற்புத அடையாளங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அநேகருக்கு சுகம் தரும் பொழுது இந்த எல்லையில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அனுதினம் சபையில சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நம்புகிறவங்க கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்ப நல்லா விளங்குச்சு? உங்களை வரவழைச்சு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளங்கள் என்னன்னா, அவங்க சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான குடித்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது? ஒண்ணுமே சேதம் ஆகாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவங்க நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள், ஓடினாலும். இந்த மார்க் 16, 18, 19 போடுங்க பாப்போம் ஸ்கிரீன்ல. அவங்க களைப்படைய மாட்டார்கள். அவங்க மூலமா கர்த்தர் வெளிப்படுவார், அவங்க மூலமா ரட்சிப்பு உண்டாகும். போடலாமா சீக்கிரமா? மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 போங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எது வாசிங்க, சாவுக்கு எதுவான்ற குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் என்ன செய்வாங்க?
சத்தமா சொல்லுங்க, வியாதியஸ்தர்கள் மேல். இனி உங்க வீட்டில் வியாதி யாருக்காவது வந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கைகளை வைங்க, சுகமடைவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? வியாதியஸ்தர் மேல கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால போ வா, அதெல்லாம் அப்புறம். நம்பிக்கை உள்ள விசுவாசம் நிறைந்த ஆளா இருப்பீங்கன்னா கையை வைப்பீங்க, சுகமடைவார்கள். எத்தனை பேர் செய்ய போறீங்க? இனி ஏரியாக்குள்ள யாராவது காய்ச்சல்லாம் என்ன செய்யணும்? இங்க வா, காய்ச்சல் இங்க வா, நான் கையை வைக்கிறேன். எத்தனை பேர் வைக்க போறீங்க? பயமா இருக்கா? வச்சு பாருங்க, சுகத்தை கத்தர். வைக்க வேண்டியது உங்க வேலை, சுகம் தருவது அவர் வேலை. ஹல்லேலூயா. வைக்க வேண்டியது யாரு வேலை? சத்தமா சொல்லுங்க. சுகம் தர வேண்டியது யாருடைய வேலை? நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி. இந்த கை தட்டு பத்தாது, இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஸ்கேல் இருக்கு? டி மேது. ஈ கொடுங்க. ஈ. ஓ, இந்த ஆண்டவர் யாருன்னு பாடுங்களேன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இந்த ஆண்டவர் சர்வ வல்லவர் என் எஜமான். ஒரு நோட் போடலாமா? என் மனவாளன். இருங்க, அப்படிங்க. இப்ப இந்த ஆண்டவர் யாரு? உங்க ஆண்டவர் யாரு? நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேச்சு அதிகாரமாய் மாறணும். நம்ம சபையில் நிறைய பேரை பார்த்து எப்ப பார்த்தாலும் பேசலாம், சோதரம், அப்படியே இருக்கிற ஆவியும் அவிஞ்சு போற மாதிரி. இனி பார்த்தா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க உற்சாகம் பிசாசு ஓடுகிறது. நான் முக்காடுக்கு எதிராளி அல்ல, ஆனா முக்காடு சூப்பரா இருக்கு. நம்ம எப்படி சொல்றேன்? முக்காடுலாம் சூப்பரா இருக்கு. கவனிங்க, உங்க முகத்தை பார்த்தாலே ஆவியில அனல் கொள்ளணும். பாருங்க, முகத்தை சும்மா பாருங்களேன், சும்மா பகல் திரும்பி பாருங்க, சும்மா பாருங்க. சதீஷ் அண்ணன் சோதரம், வெல்கம். முகத்தை பாருங்க, அண்ணன் மாதிரி முகத்தெல்லாம் பாருங்க. வரும்போது எங்கேயும் 50,000 ரூபாய் யாரோ பிடிக்கிட்ட மாதிரி. ஜீவன் தந்து மூக்குல காத்து வருதா செக் பண்ணி பாருங்க. ஏ மோசே, மூக்குல காத்து வருதா? காத்து வரலன்னா வா, அள்ளி உள்ளதாயே முடிஞ்சு கதை. பார்த்துக்கோங்க. பாடலாமா? சர்வ வல்லவர் என் சொந்தமான், சாவை வென்றவர் என் மனவாளன். ஓர் சர்வ வல்லவர், ஓ சாவை வென்றவர் என் மனவாளன். இது அதிசயம் தானே, ஓ ஓ இது உண்மைதானே. நீங்க வாழ்றதே ஒரு அதிசயம், தெரியுமா உங்களுக்கு? நம்ம வாழ்றதே அதிசயம் தானே. அண்ணனை கேளுங்க, வாழ்றதே அதிசயம். ஜீவன் தந்து ஒவ்வொரு நொடியும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த நொடியில என்ன அனுப்பாம, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. கைத்தட்டு. சர்வ வல்லவர் என் சொந்தம், சாவை வென்றவர், ஓ சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளன். ஆமென். கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, ஒரு யாரு? இயேசு. கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே. நீங்கெல்லாம் புதையலை பார்த்ததில்ல. புதையல ஆமா. லனிக்கா அப்படி தெருவில் போகுது, திடீர்னு பார்த்தா ஒரு சாக்கு பை இருக்கு, பளபளன்னு இருக்கு. பார்த்தா 2 கிலோ தங்கம் உள்ள இருக்கு. எப்படி இருக்கும் சார்? அவ்வளவுதான். ஒண்ணு அங்கேயே மயங்கி விழுந்துரும். அந்த 2 கிலோ தங்கம் இல்ல, 200 கிலோ தங்கம் இல்ல. உலகமே தங்கமானாலும் என் ஆண்டவரை போல ஜொலிக்கிறவர் ஒருவரும் இல்லை. கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, ஒரு பொக்கிஷோ. சொல்லுங்க. கண்டு கொண்டே ஒரு புதையல், ஒரு பொக்கிஷோ. இயேசுதான் என் ரட்சகர்,
இயேசுதான் என் ராஜா. பாடுங்க தம்பி. இயேசுதான் என் ராஜா, சர்வ என் சொந்தமானா, என் சாவை வென்றவர், என் மனவாள். ஓ சர்வ வல்லவர், சாவை வென்றவர், என் மனவாள். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். நம்பிக்கை இருக்கா? பரலோகத்தில் ஓ எனது பெயர் எழுதிவிட்டார். ஓ என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வே பாடுவோம் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். கவனிங்க, ஊரு சொல்லல, பேரு சொல்லல. ஏன்னா உங்களுக்கு நியூஸ் பார்த்தா தெரியும். 92 வயசு ஒரு அம்மா, 92 வயசு அம்மா ஹாஸ்பிட்டலில் வச்சு கிட்டத்தட்ட 1 மாசமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. புரிஞ்சா புரியலையா? யார் அம்மா? செய்தியை பார்க்கல, சரி பேரே சொல்றேன். ரிலையன்ஸ் ஓனர். அவங்க அம்மாவுக்கு எத்தனை வயசு? 92 வயசு. உலகத்தில் இருக்கிற அத்தனை காரும் ஆஸ்பத்திரிக்கிட்டே நிற்குது. ஆனால் பரலோகத்தில் அவங்க பேர் எழுதப்படலை. இன்னைக்கு கார் இங்கேயே நிற்கும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். நம்புகிறவங்க பரலோகம். இதுதான் இயேசுவோடு கூட உன்னதங்களிலே. சொல்லுங்க, என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வே ஓ இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்ற. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். ஓ சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்லுங்க. அதிகாரம் தந்திருக்கிறார். இனி உங்க வீட்டுக்குள்ள உங்களை கேட்காம எதுவுமே நடக்கூடாது. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? என்ன கேட்காம என் வீட்டுக்குள்ள நடக்கூடாது. பிசாசு என் எல்லைக்குள்ள வர முடியாது. சத்தமா சொல்லுங்க. பிசாசு, வியாதி, வறுமை, உலகத்தினுடைய போராட்டங்கள் என் வீட்டு எல்லைக்குள்ள வர முடியாது. இயேசுவோடு கூட நான் இருக்கிறதுனால, சர்வ வல்லமை உடையவர் எனக்கு சொந்தமாய் இருக்கிறதுனால உலகத்தை ஜெயிப்போம். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் அழகாய் பவுல் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எல்லாரும் ஸ்கிரீன்ல வாசிங்க என் கூட சேர்ந்து. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். அப்ப நீங்க எந்திரிக்கும் போது யாரோட எந்திரிக்கணும்? டெய்லியும் சத்தம் வர மாட்டிருக்கேன். எந்திரிக்கும் போதே அப்படியே போய் டிவி பத்த வைக்க கூடாது. எந்திரிக்கும் போது பரலோகத்தில் இப்படிதான் எந்திரிக்கணும். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய். இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதா? அல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? அதிகாரம் எப்படி வரும்னு உங்களுக்கு முடியும் போது உங்களுக்கு சொல்லி நினைக்க செய்யறேன். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். இயேசுதான் என் ஆண்டவர்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ சொன்ன அத்தனை பேருக்கு இந்த அதிகாரத்தை தர்றார். நிறைய பேர் ஆன்றீங்க. கவனிங்க, வாயை திறக்கூடாது. பாட்டு பாடும்போது ஒருத்தர் வாயை திறக்கல, அதுக்கு திறக்கிறீங்க. இங்க 2-3 பேர் டக்கு டக்குன்னு அது எப்படி கனெக்ஷன் போல தெரியுது. ஒரு ஆள் ஆணு விட்டா இல்லை டாக்டர் அது எப்படி இருக்குமோ, ஒருத்தர் விட்டா எல்லாரும் பழக்கிறாங்களே வாய். உங்க வாயை எப்ப விரிவா ஆண்டவர் முன்னாடி திறக்கிறீங்களோ அதிகாரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆமென். ஏன் பிசாசு உங்க வாயை திறக்க விட மாட்டான்? எனக்கு தெரியுமே. நீங்க பாடிட்டா விடுதலை, நீங்க இயேசு சொன்னா வல்லமை, அந்நிய பாஷை பேசிட்டா நெக்ஸ்ட் லெவல். வாயை திறக்க விட மாட்டான். நீங்களும் கண்ட்ரோல் ஆகிட்டே இருங்க.
இன்னும் பெட்டிஷன் தான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு 100 ரூபா கொடும், எனக்கு நீங்க வாயை திறந்துட்டா நீங்க சொல்றது நடந்துரும். உங்களை திறக்க விட மாட்டான். நல்லா கவனிங்க, திறக்க விட மாட்டான். ஏன்னா அவன் வேலை அதுதான். அவனை மேற்கொள்ளதான் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பினார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பாப்பா, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் மேலானவைகளை தேட வேண்டும். இந்த அதிகாரம் சும்மா வேலை செய்யாது. ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா அதுக்கு அவ்வளவு படிக்கணும். இந்த ஆல்மைட்டி காட், சர்வ வல்லவருடைய வல்லமை வேலை செய்யணும்னா நீங்க எதை தேடணும்? சத்தமா சொல்லுங்க, புரியுதா? இப்ப உங்க தேடுதல் மேலானவைகளா இருக்கும் என்றால், உங்க ஜபம் உங்க பாட்டு அவரோட கூட இருக்கும் என்றால், மேலான ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்து அவருடைய கிரியையை உங்க மூலமா நடப்பிக்கிறார். அடுத்த வருஷம் தான் வாசிங்க, 2 வாசிங்க, குயிக்கா வாசிங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். பூமி உள்ளவைகளே அல்ல. இப்ப அதிகாரம் ஏன் செயல்படல? என்ன தேடுறோம்? எதுக்கு ரொம்ப நேரம் தர்றோம்? வெங்காயத்தை வெட்ட, வெண்டிக்காவை வெட்ட, கருவேப்பிள்ளைய அரிய, அப்படிதானே? நீங்க அப்படித்தான் செய்றீங்க. ஆமா, நாங்க எப்படி நல்ல வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேச, அப்புறம் தூங்க, சம்பாதிக்க. நீங்க பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடும் பொழுது மேலானவைகளை தர கர்த்தர் பூமிக்குரியவைகளை சும்மா கொடுத்துருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். இப்போ புரியுதா உங்களுக்கு? உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் இருந்தா, உங்க வாயில துதி இருந்தா, பூமிக்குரியவைகள் அல்ல, எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. புக்கையே பரட்டிக்கிட்டு இருக்காதீங்க. பரட்டுறதுக்கு முன்னாடி பாட்டா பாடுங்க. ஹலோ, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படியே 400 500, நீங்க 500க்கு 500 எடுத்தாலும் மேலானவைகளை தேடாம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மேலான அனுபவம் உங்களுக்கு வந்தாதான் நீங்க சொல்றது நடக்கும். இல்லைன்னா நீங்க கெஞ்சணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும். ரிக்வெஸ்ட் பண்ணணுமா? நீங்க சொல்றது நடக்கணுமா? அல்லேலூயா. மேலானவைகளை தேடணும். 3ஆம் வசனத்தை வாசிங்க, 3 வாசிங்க, இன்னும் புரியும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட. நீங்க யாரு கூட இருக்கிறீங்க? இப்ப கிறிஸ்துவுடனே கூட. பக்கத்துல சொல்லுங்க, நான் யாரு கூட இருக்கிறேன்? கிறிஸ்துவுடனே கூட. அல்லேலூயா. இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பார் என்றால், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க சொல்றது நடக்கும். நீங்க கை வைத்தால் வியாதிகள் சுகமடையும். நீங்க வாயை திறந்து துதி செய்யும் பொழுது சத்துருக்கள் வெட்டுண்டு மடிவார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுவரைக்கும் எனக்கு புரிஞ்சிருக்கு? மேலானவைகளை தேடணும், கர்த்தருடைய அதிகாரம் எனக்குள்ள இருக்கு, நான் அவரோட கூட எழுப்பப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை அசைச்சு ஹல்லேலூயா. இனி உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? அதிகாரம் உள்ளதா இருக்கணும். நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கும் போதே பிசாசு ஓடணும். தானியேல் ஜெபம் பண்ண தொடங்கின பொழுதே பரலோகத்தில் என்ன பண்ணிருச்சு? உத்தரவு, ஆன்சர் கிடைச்சிருச்சு. வர லேட் ஆனது, ஆனா பதில் பிறப்பிக்கப்பட்டது. உங்க ஜெபம் உள்ளதா இருக்க வேண்டும், அதிகாரம் உள்ளதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா. இயேசுவானவர் இதை தான் செய்தார். ஒரு 10 நிமிடத்தில் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் அதை உங்களுக்கு சொல்லி, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்க போவீங்கன்னா இன்னைக்கே சுகமாவீங்க. இன்னைக்கே சுகமாவீங்க. உங்க மூலமா அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி இன்னும் சத்தமா. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். மார்க் 11ஆம் அதிகாரம். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு. என் வாழ்வே நோக்கமெல்லாம்
இயேசுவுக்காய் வாழ்வதுதான் ஓ என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். அல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் பிரயாணம் பண்ணி போறாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணி போறாங்க? ஆமா, இனி நீங்க வசனம் வாசிக்க வேண்டாம், இதுல உங்க காதார கேளுங்க, காதார கேளுங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்கள் நடந்து போறாங்க. கவனிக்கிறீங்களா? வாட்சி பார்க்கணுமா? வாட்சி பார்க்கணுமா? பாருங்க, உங்க வாட்சி பாருங்க, சும்மா பாருங்களேன். 2-3 பேர் கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரமா ஆகலை, இன்னும் நிறைய ஏன் நேரம் இன்னும் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தேங்க்யூ, தேங்க்யூ. ஆண்டவர் இயேசு சீசர்களோடு என்ன செய்றாரு? போய்கிட்டு இருக்கிறார். பசியில் போய்கிட்டு இருக்காரு. எப்படி போறாரு? ஆமா, அவர் ஆவியாயும் மாம்சமாயும் வந்தார். மாம்சத்துக்கு மாம்சமாகவும் ஆவியினால இருந்தவர். சரிங்களா? தூரமா நல்ல மரத்துல இலையோட இருக்கு. இலையெல்லாம் அப்படியே காய்ச்சி இலை பச்சை பச்சைன்னு இருந்தா அதுல என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அந்த அது என்ன மரம் சொல்லுங்க பாப்போம்? அத்தி பழம். சரிங்களா? அத்தி மரம். அத்தி மரத்துடைய தன்மை என்னன்னா, இலையே இல்லைனாலும் அதுல காய் இருக்கணும். நீங்க போய் படிச்சு பாருங்க. அது ரெண்டுமே, இலை இல்லைனாலும் அதுல காய் இருக்கும், இலைகள் இருந்தா இன்னும் அதிகமா இருக்கும். அதை நம்பி ஆண்டவர் கிட்ட வந்து அதை உற்று பார்க்கிறார். பார்த்தா அதுல ஒரு பழமும் இல்லை. என்ன பழம் இல்லை? ஒரு பழமும் இல்லை. கவனிங்க, இந்த அதிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க. ஆமென். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். நீங்க அதிகாரத்தோட சொல்றது நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? பார்த்துட்டு இவங்களெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை. இனி உன்கிட்ட ஒரு ஆள் வந்து காய்கறி சாட மாட்டாங்க, என்ன செய்யாது, உன் மரத்துல இருந்து கனி வராது அப்படின்னு சொல்லி அது வசனம் வாசிக்க பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 14. அப்பொழுது இயேசு இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை போதும். இப்ப வாயிலிருந்து என்ன சொன்னாரு? ஜோம் பண்ணாரா? வாயிலிருந்து சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் சொன்னாரா? விளம்பரப்படுத்தல. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க அதிகாரத்தை நீங்களும் ஆண்டவரோட பயன்படுத்தணும். ஆமென். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த இடத்துல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்க வியாபாரத்தை ஒரு ஆளால ஸ்டாப் பண்ண முடியாது. யாரெல்லாம் உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு திரும்பி தரலையோ, இன்னைக்கு வாயில பேசுங்க, கர்த்தர் உங்ககிட்ட இருந்து பணத்தை திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவார். விசுவாசம் உள்ளதா பேசணும். எத்தனை பேர் நம்புறீங்க? வாங்கிட்டு போனவங்க போயிட்டாங்க, 5 லட்சம் ரூபாய் அங்க மாட்டிருக்கு, 50,000 ரூபாய் இங்க மாட்டிருக்கு. இன்னையிலிருந்து பேச ஆரம்பிங்க, அந்த பணம் திரும்பி வர வரைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்ககிட்ட இருக்கிற ஒன்னையும் உலகமோ பிசாசோ மனிதர்களோ தொட முடியாது. உங்களுக்குள்ள அதிகாரம் உள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டு சொன்னாரு, இனி ஒரு காலம் ஒருத்தரும் இந்த கனியில இங்க கனி வராது சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப வர்றார். வாசிங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். 20 நினைக்கிறேன். 20 வாசிங்க. மறுநாள் போடுங்களேன். இது வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியா வரும்போது அந்த அத்திமரம் வேரோட, ஹலோ, உங்க வாயில கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார். நீங்க சொல்றது ஆகும், நீங்க சொல்றது நிற்கும். ஆகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், நிற்கவும் கொடுத்துருக்கிறார். இன்னையிலிருந்து உங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்க கர்த்தரோட கூட இருக்கிறீங்கன்னு நம்புகிற இருதயத்தை தாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்புற நீங்க இந்த மார்க் 16ஆம் அதிகாரத்தை நம்புங்க. ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமாவார்கள். உங்க வீட்டில் வியாதிப்பட்டவங்க மேல கையை வைங்க. நீங்க அங்க போய் கண்ணீரோட நின்றுல, அதெல்லாம் ரெண்டாவது. கண்ணீர்லாம் வடிக்க வேண்டாம், கையை மாத்திரம் வைங்க. உங்க வசனம் சொல்லுது, வியாதியின் மேல கையை வச்சுட்டேன். சுகம் கொடுக்கிறது யாரு? அவர் தர வல்லவர். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? வியாதி உள்ள இடத்துல மேல கைகளை வைங்க. நான் அப்புறம்
முடியும் போது மைக்கு தரேன். சதீஷ் அண்ணன் உங்களுக்கு சாட்சி சொல்லுவார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. உங்கள் வியாதிகளை குணமாக்குற வல்லமை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்களேன், 21 வாசிங்க. 21 பேதுரு நினைவு கூர்ந்து. இப்ப பேதுரு பார்த்துட்டார். என்ன பார்த்துட்டாரு? இப்ப எத்தனை பேரு விசுவாசத்துடைய அதிகாரத்தை பார்த்துட்டீங்க? நீங்க பேதுருவா இருந்தா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் நடக்கும். பாதி பேருக்கு தெரியுது. அடுத்து வருகிறோம். ஆவியில நிரம்பும் பொழுது இந்த அதிகாரம் எப்படி செயல்படுகிறது என்று கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேதுரு நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட போய், ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றார். ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆமா நான் சொன்னேன்ல, நடந்துருச்சு பாத்தியா, சொன்னமா சொல்லியா? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நடைமுறையில் கவனிங்க. அற்புதம் நடக்கும் பொழுது மகிமை, கணம், துதி எல்லாமே யாருக்கு? ஏன் மூலமா நடந்துச்சுன்னா அற்புதம் நடைபெறாது. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? நான் பாத்திரம், நான் பாத்திரம். உங்களுக்குள்ள யார் இருக்கா? அந்த ஆண்டவர் வெளிப்படுறார். நீங்க எங்க உங்களை உயர்த்தினாலும், உங்க ஸ்கூல்ல 10ஆவதுல இருந்து 11ஆவது போறீங்களா, நீங்க போல உங்க கூட இருக்கிற ஆண்டவர் உங்களை 11th பெஞ்சில் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருட்ட ஆண்டவர் நம்ம பதில் கொடுத்தாரு. இப்ப வாசிங்க. இப்ப எல்லாரும் ஸ்கிரீன்ல போடுங்க. 22 வாசிங்க பாப்போம். இயேசு அவர்களை நோக்கி. இப்ப இயேசு யார சொல்றாரு? அவனிங்க அங்க மனுஷகுமாரனா இருக்கிறார். இந்த மனுஷகுமாரனுக்குள்ள பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்தார். இப்ப அவங்கள எங்க நடத்துறார் தெரியுமா? தேவனிடத்தில். நீங்க யார முன்னாடி வைக்கணும்? அற்புதத்துக்கு, அதிகாரத்துக்கு யார முன்னாடி வைக்கணும்? தேவனை வைக்கணும். இயேசுவின் நாமத்தை வைக்கணும். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் இந்த விசுவாசத்தை பத்தி அழகா கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை போடுங்க. அடுத்த வசனத்தை குயிக்கா போடுங்க பார்ப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீங்களே வாசிங்க, வாசித்து சொல்லி கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். கொஞ்சம் கூட சந்தேகப்படாம. இப்ப காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சலுக்கு ஜெபம் பண்றீங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு சந்தேகப்படக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு தொட்டு பாரு, ஜில்லுன்னு ஆயிருச்சா? தொட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பாரு. கட்டியை பார்த்து கட்டி கரைஞ்சிருச்சா பாரு. எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? ஹலோ, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை சுகமாக்கும். ரட்சிப்பும் என்றால் சுகம். இனி ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக வல்லமை உங்களை சுகப்படுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு? மருத்துவத்துக்கு எதிராளி அல்ல, மருத்துவத்தை காட்டிலும் பரம வைத்தியர் உங்க கூட இருக்கிறார். தெய்வீக சுகம் உங்களை சுகமாக்க ரெடியா இருக்கிறது. உங்க விசுவாசம். அல்லேலூயா. தெய்வீக சுகத்தை நாட வேண்டும். இதுக்கு தான் இந்த அதிகாரம் உள்ள ஜெபம். அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் கூட உங்க இருதயத்தை நினைப்படக்கூடாதான். சந்தேகப்படாமல் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொன்னது யாரு? மெய்யாகவே சொன்னது யாரு? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப சொன்னாரு பாருங்க. 24 வாசிங்க இப்ப எல்லாரும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. நம்பிக்கையோடு ஒரு ஆமென். உங்க ஜெபம் உங்களுக்கு பதில கொடுக்கும். விசுவாசிங்க. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு பேச சொன்னார். விசுவாசிங்க. வீடு இல்லையா?
சொந்த வீட்டை தருவாருன்னு விசுவாசிங்க. உங்க ஜெபத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்கிறோமோ அதை, என் பிள்ளைக்கு இது நடக்கணும் விசுவாசியுங்கள், என் மகளுக்கு இது நடக்கணும் விசுவாசியுங்கள், என் சரீரத்துக்கு இது நடக்கணும் விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வோம் என்று நம்புங்கள். ரொம்ப பொருளாதாரத்தில் போராடுகிறேன். உங்கள் பொருளாதாரத்தை செழிப்பாக்குற அதிகாரம் உள்ள ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் வாயார அதிகாரத்தினாலே விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். எங்க ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்டா வருவேன். தமிழகத்தில் என் பேரு, என் மார்க்கோட என் பேரு போட்டோவோட வரும். விசுவாசிங்க, படிங்க, ஜெபியுங்க, நம்புங்க. கர்த்தரால கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை அசைச்சு ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர், ஓ சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளன். ஓஹோ ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ இது உண்மைதானே. ஆமென். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. அதே மார்க்கில் 4ஆம் அதிகாரம் 5-6 நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அதுல ஒரு அற்புதம், 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. சரிங்களா? அந்த அம்மாவுடைய சுகத்திற்கு காரணமே அந்த அம்மா ஆண்டவர் மேல வைத்த விசுவாசம். நான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாள். ரைட்டா? அடுத்த வாசினா தொட்டாள் இந்த இல் இருக்கும், அடுத்து தொட்டாள் இருக்கும். தொட்டாங்க, உடனே சுகம் உண்டானது. இன்னைக்கு உங்க விசுவாசம் பெருகட்டும். 6ஆம் அதிகாரத்தில் அநேக அற்புதங்களை இயேசு செய்ய முடியவில்லை. மார்க் 6ஆம் அதிகாரத்தில். ஏன்னா அவங்க அவிவிசுவாசம். இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்ய முடியவில்லை. ஹலோ, ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் இயேசு உங்களுக்குள்ள செயல்படல? அவிவிசுவாசம். அதை வேணா வாசிங்க, உங்களுக்கு புரியும். மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 5-6 வாசிங்க. 5-6 மார்க் 6ஆம் அதிகாரம் 5-6. அங்கே அவர் சிலர் நோய்கள் மேல் கைகளை வைத்து, கவனிங்க, இயேசுவானவர் அற்புதங்களின் தெய்வம். நன்றா புரிஞ்சு கொள்ளுங்க. கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேற அற்புதம் யாராலும் செய்ய முடியல, இயேசுவால. அதுக்கு தடை யார் தெரியுமா? அடுத்த வருஷம் வாசிங்க, வாசிங்க. அவர்களுடைய அவிவாசத்தை குறித்து கவனிங்க. அற்புதம் நடக்காம இருக்கிறதுக்கு உங்க அன்பிலீவ்னஸ். வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு, எப்பதான் சுகமாகும்? காலமெல்லாம் வலிச்சுட்டே இருக்கும். தப்பா நினைக்காதீங்க. என்ன உங்க விசுவாசம் உங்கள் வியாதியை சுகமாக்குறது. ஆமென். என்னத்தை உழைச்சாலும் 5000 தான், சொல்ற வரைக்கும் 5000 தான். நீங்க வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல இருந்து என் வியாபாரத்துக்கு என் வருமானத்துக்கு ஆட்களை கொண்டு வருவார். உங்க வாயில பேசுங்க, நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் செய்கிற கிரியைகளை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து வேற அற்புதம் செய்ய முடியல. எங்க வீட்டில் ரட்சிக்கவே பட மாட்டாங்க. யார் சொல்றது? அதனால ரட்சிக்கப்படலை. இருந்து பேசுங்க. அதிகாரம் உள்ள நாமத்தில் நான் நம்புறேன், எங்க வீட்டுக்காரு ஆவியில நிரம்புவார். அவரா நல்லா வந்துச்சியா, நல்லா நிரம்பினாரு. உங்க அவிவிசுவாசம் அவங்கள ரட்சிப்புகளை கொண்டு வரல. நம்புங்க, நம்புங்க. இதை காட்டிலும் கொடூரமானவங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள ஜீவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த நாள் முதற்கொண்டு உங்க சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆமென் சொல்றீங்களா? இந்த அதிகாரம் எப்ப தெரியுமா கிரியை செய்ய ஆரம்பிக்கும்? பரிசுத்த ஆவியில நிரம்பும் பொழுது. முடிக்க போறேன். இப்பதான் சந்தோஷமா இருக்கிறீங்க. எதில் நிரம்பும் போது? இப்ப நான் பாடும்போது ஒரு தம்பியை பார்த்துக்க,
பிசாசு பாக்கெட்ல இல்ல, வாயில கண்ணில் எல்லாத்தையும் சாப்பிடும் போது உள்ளே உட்காந்துக்குவான். பரலோக இப்படி பாட தெரியல, பரலோகத்தில் இப்படி பாடிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான். இப்படியே 18 வயசுல இப்படி எண்ண வேண்டியதுதான். உங்க வாழ்க்கை பழக்கத்தை மாத்துங்க. ஆமென். நான் இப்ப பார்த்தேன், நான் நிறைய பேரை பார்த்தேன். தம்பி, உன்னை நடக்க வைக்கிறது கர்த்தர், சர்வ வல்லமை உடையவர். அவரை நீ எவ்வளவு தூரம் அவரை உயர்த்துறியோ அவ்வளவு தூரம் வல்லமை, அந்த வல்லமையை அனுபவிச்சா தெரியும் உங்களுக்கு. ஆமென். நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தர் செய்கிற கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசம் கர்த்தர் பக்கம் வந்தே ஆகும். அல்லேலூயா. நீங்க எத்தனை கலர்ல வேணா கொடியை கட்டுங்க, எல்லா கொடிக்கு மேல சிலுவை கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜாதி ராஜா இந்த தேசத்தின் மேல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நாமம் அல்லாமல் வேற நாமம் இந்த மனிதனுடைய வாழ்வின் மீட்புக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தில் சுகம் நடக்கிறது. நீங்கள் ஜெபித்து இந்த நாமத்தின் அதிகாரத்தை உங்க வாயார பேச ஆரம்பிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது வியாதிகள் சுகமடைகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 8-9 திரையில கூட வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அந்த மந்திரிக்கு அந்த அதிகாரிக்கு சத்தியத்தை பேச விடாம அங்க எலிமான் ஒரு ஆளு, ஒரு அசுத்தாவி பிடித்தவன், ஒரு மந்திரவாதம் செய்கிறவன் தடை பண்ணி கொண்டே இருந்தான். பவுலுக்கு சும்மா இல்ல, பவுலுக்குள்ள ஒரு கோபம், ஒரு வேகம் வந்தது. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த தேசத்தை குறித்ததான ஒரு வேகம், ஒரு ஆவிக்குரிய பார்வை வர வேண்டும். எழுதப்பட்டிருக்கு, மாயவித்தக்காரன் என்ற அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திரும்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். 9ஆம் வசனம் வாசிங்க. 9. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். இந்த அதிகாரம் எப்ப வேலை செய்யும் தெரியுமா? பரிசுத்த ஆவியில. பரலோகத்தில் எனது பெயர், இடுப்பு தான் ஆடும், ஒரு ஆவியும் வேலை செய்யாது. பரலோகத்தில் நிறைய பேர் பாடுறவங்கள பார்த்துருக்கேன், சர்ச்சில் பாடுவாங்க, கைத்தட்டு பாடுறான்னா பரலோகத்தில். வாழ்க்கை இப்படிதான், 100 ரூபா போகும், 100 ரூபா வெளியே போயிடும், 100 ரூபா வரும், 150 ரூபா போயிடும். கவனிங்க, நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பாத வரைக்கும், அந்நிய பாஷையில நிரம்பி கர்த்தரோட இணையாத வரைக்கும் உங்களுக்குள்ள அதிகாரம் செயல்பட முடியாது. பாலிசா பேசலாம், தப்பு இல்லை. நீங்க ஒவ்வொருவரும் ஒரு யுத்த புருஷராய் வர வேண்டும். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. அவருக்குள்ள நிரம்பி இருப்பீங்கன்னா எல்லா சத்துருக்களை ஓட ஓட விரட்டுவீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில உற்று பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? உன் கண்ணு அடைக்கப்படணும்னாரு. அவன் கண்ணு குருடாயிருச்சு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கண்ணு குருடானவனு உங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. என்னையா பண்ண? கண்ணு குருடாயிருச்சு, வா ஜெபம் பண்றேன். அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் ஏன் சபைக்குள்ள ஆள் வரல? அற்புதம் நடக்கல. நல்ல காதுக்கு இனிமையா தாளாட்டுவார், அரவணைப்பார், கையை பிடிப்பார், தூக்கி, அதெல்லாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டார். கையெல்லாம் பிடிச்சனாலதான் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அதையே எத்தனை நாளா பேச? நீங்க அற்புதங்களை செய்யற ஆளா மாறணும். அந்த அற்புதத்தின் மூலமா சபைக்குள்ள தினந்தோறும் ஆட்கள் சேர்க்கப்படணும். இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் என் மேலே உங்க மேலே ஊற்றப்பட்டார். ஏசாயா சொல்லுகிறான், ஆவியானவர் என் மேலே வீற்றிருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க காலேஜில் அசுத்தாவிகள் ஓடணும். இங்க போகும்போது நீட்டா போகுது, அங்க போனோம் நல்ல எல்லாம் அங்க போய் மேக்கப்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சா அது உங்க பாடு. என்னென்ன அளவு பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனா அசுத்தாவி ஓடணும். என்ன ஓடணும்? பக்கத்தில் இருக்கிற ஸ்பிரிட், அன்கிளீன் ஸ்பிரிட்
உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அப்படிப்பட்ட ஆவிகள் விலக வேண்டும். நான் விமானத்தில் போகும்போதெல்லாம் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். எவனா ஒருத்தன் ஆடி கீழே விழ மாட்டானா? ஆடுவான், உழுவான், போட்டோ எடுத்து உங்களுக்கு போட்டு காமிப்பேன். ஆமின்னு சொல்ல மாட்டீங்களே. ஆடனா என்ன, உளுந்தா என்ன? நீங்க உழாம இருக்கிறதுக்கு நல்லது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதிகாரமுள்ள ஜெபத்தை செய்ய போறீங்க? கைகளை அசைச்சு சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் உட்கார பழகுங்க. அற்புதம் தானா நடக்கும். புரியல நினைக்கிறேன். உன்னதங்களிலே அவரோடனே கூட உங்களை உட்கார வச்சிருக்கிறார். என் கூட இயேசு இருக்கிறார் அப்படின்ற நினைவோட இன்னைக்கு போங்க. உங்க மூலமா அற்புதம் நடக்கிறது நிச்சயம். அந்த இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையும் வீணாய் திரும்புவதில்லை. உங்க மூலமா அற்புதத்தை இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய போகிறார். உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.